ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். நான் இப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறேனே என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலைகளோடு, கஷ்டங்களோடு, போராட்டங்களோடு இருக்கிறீர்கள் அல்லவா? தேவ வார்த்தை உங்களை பார்த்துதான் கடந்து வருகிறது. தேவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றி போட வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்கள் பட்சத்திலே இருக்கிறார், உங்களுக்கு பக்கத்திலே தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன வார்த்தை என்று சொல்லி இன்றைய நாளிலே நீங்கள் அதை கேட்க அல்லது காண வாஞ்சியாய் இருக்கிறீர்களா? உங்களுடைய கரங்களிலே நீங்கள் வேத புத்தகத்தை வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் புஸ்தகத்தினுடைய 29ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வேத வசனத்தை நாம் பார்ப்போமா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலும் தேவ வார்த்தை உங்களை பார்த்து என் தேவன் கூறுகிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து அவர் கூறுகிறார், என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவர் கூறுகிறார், தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பாராம். இந்த தேவ வார்த்தையை கேட்கிற காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தன் ஜனமாக என் தேவன் பார்க்கிறார். மகளே அல்லது சகோதரியே அல்லது தாயாரே, சகோதரரே, உங்களை பார்த்தவர் கூறுகிறார், அவர் என் ஜனம் என்று சொல்லி தமது ஜனத்திற்கு அவர் என்ன கொடுப்பாராம்? பலனை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பராக்கிரமசாலியான தேவன் அல்லவா? பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? சரீர பலன் மாத்திரம் இல்லாதபடி மனதிலே, இருதயத்திலே சோர்வுற்று மனது தொய்ந்து போய் மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையிலே, மிகவும் சோர்வுற்ற நிலைமையிலே நான் இருக்கிறேன், நான் எப்படி இனிமேல் எழும்பி வருவேன் என்று சொல்லி தெரிய முடியாதபடி என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் ஆகட்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது என்னுடைய சரீரத்திலே வயதோ மிக குறைவாய் இருக்கிறது, அல்லது வயதோ முதிர்ச்சி அடைந்து விட்டது, என் பலனெல்லாம் குஞ்சி போய் விட்டது என்று சொல்லி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பலவிதமான வியாதியினாலே பாதிக்கப்பட்டு, அல்லது என்னுடைய உள் உறுப்பு இப்படிப்பட்ட பலன் இல்லாதபடி குறைவுபட்டு காணப்படுகிறது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், என்னால் எழுந்திருக்க முடியாதபடி நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? ஏன், என்னுடைய தொழில் கூட அப்படிதான் இருக்கிறது, என்னுடைய வருமானம் அப்படிதான் இருக்கிறது, என்னுடைய வியாபாரம் அப்படிதான் இருக்கிறது, வருமானம் இல்லாதபடி நான் காணப்படுகிறேன், ஆகையினாக என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலன் எல்லாம் தொய்ந்து போய்விட்டது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானே நீங்கள் இருக்கிறீர்கள். என் தேவன் இன்றைய நாளிலே அவர் உங்களை பார்த்து கூறுகிறார், நான் உனக்கு பலன் கொடுப்பேன், நான் உங்களுக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லி கூறுகிறார். ஏனென்றால் அவர் உங்களை தனது ஜனமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், தனது பிள்ளையாக அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலே இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் போது கர்த்தர் கண்டிப்பாக அவர் கொடுக்கிற பலன் உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய சிந்தையிலே, உங்களுடைய எண்ணங்களிலே, உங்களுடைய சரீரத்திலே ஒரு புது பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் எழும்பலாம், நீங்கள் அதன் மூலமாக பிரகாசிக்கலாம். வேதத்திலே கூட பார்க்கும்போது உங்களை போல பலனற்ற ஒரு நிலைமையிலே ஒரு மனிதன் இருந்தான். அன்றைக்கு நாளொன்று வந்தது, அந்த நாளிலே அவன் புது பலனுக்குள்ளாக அவன் மாற்றப்பட்டார். அவரை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானிப்போம். அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதாம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மனிதன் யார் தெரியுமா?
சப்பானியாய் இருந்த மனிதன். கிட்டத்தட்ட இந்த மனிதன் 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். அதாவது தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே சப்பானியாய் எழுந்து நடக்க முடியாதபடி யாராவது ஒருவருடைய துணையோடு தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். அந்த மனிதனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதாம். அதன் பிறகு அந்த வேத வசனத்திலே பார்க்கும்போது அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆம், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். நான் சப்பானியா இல்லை, ஆனால் என்னுடைய மனம் இப்பொழுது சப்பானியை போல அப்படியே படுத்திருக்கிறது, அல்லது என்னுடைய வியாபாரம் படுத்து போய்விட்டது, அல்லது என்னுடைய சரீரம் இப்படிதான் நான் படுத்த படுக்கையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு உங்களை அவர் பலனினாலே நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதனுடைய கால்கள் பலனற்று போனது. இந்த மனிதனுடைய கரடுகள் அப்படி என்றால் கணுக்கால்கள். அந்த கணுக்கால்களும் கால்களும் பலன் இருந்தால்தான் ஒரு மனிதன் சரியாக நிற்க முடியும், ஓட முடியும், நடக்க முடியும், தன் வேலைகளை சுயமாய் செய்ய முடியும். ஆனால் இந்த மனிதனோ சப்பானியாய் பலனற்ற இருந்ததின் நிமித்தமாக அவனால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தது. எப்படி இந்த மனிதனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்றால், இந்த மனிதன் முதலாவது தேவாலயத்திலே நாடோறும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வேத பகுதியை நீங்கள் முதலில் இருந்து வாசிப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு தெளிவாக அதை பற்றி நான் கூறுகிறேன். ஜெப வேலை என்று சொல்லி அன்றைய நாட்களிலே யூதர்களுடைய வழக்கத்தின்படியாக ஒரு வேலை இருந்தது. அந்த ஜெப வேலையிலே பார்க்கும்போது அந்த தேவாலயத்தினுடைய வாசல் அருகிலே நாடோறும், அப்படி என்றால் தினந்தோறும் இந்த சப்பானியாய் இருக்கிற இந்த மனிதன் வந்து உட்காருவானாம். யாரோ ஒருவர்கள் அல்லது இருவரோ அல்லது வீட்டில் உள்ளவர்களோ இவனை சுமந்து கொண்டு வந்து தினந்தோறும் அவனை தேவாலய வாசல் அண்டையிலே கொண்டு வந்து உட்கார வைப்பார்களாம். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அல்லவா? இந்த மனிதன் கூட நினைத்திருப்பான், நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும், ஏன் என்னை தேவாலயத்துக்கு கொண்டு போகிறீர்கள், தினந்தோறும் இது ஒரு பெரிய ஒரு சுமையா இருக்கிறதே என்று சொல்லி இந்த சப்பானி கூட இந்த மனிதன் நினைத்திருப்பான். இந்த மனிதர் மாத்திரம் அல்லாதபடி இவர்களை சுமந்து கொண்டு வருபவர்கள் கூட, இந்த மனிதனுடைய வயது கிட்டத்தட்ட 40 வயதிற்கு மேல், ஏன் 40 வயது கூட நாம் வைத்துக் கொள்ளுவோம். ஒரு 40 வயதில் ஒரு மனிதனை தூக்க முடியுமா, சுமக்க முடியுமா, தினந்தோறும் செய்ய முடியுமா? ஏதோ மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தால் கூட அவர்கள் சுமந்து கொண்டு உறவுகளோ அல்லது கூட நண்பர்களோ யாரோ செய்வார்கள். ஆனால் தினந்தோறும் செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு ஒரு கஷ்டம் அல்லவா, எவ்வளவு ஒரு பாரம் அல்லவா, எவ்வளவு ஒரு அந்த மனிதனுடைய சரீரத்தின் எடையா இருக்கும் அல்லவா? ஆனாலும் இந்த சப்பானியா இருக்கக்கூடிய இந்த மனிதன் தினந்தோறும் தேவாலயத்தினுடைய வாசல் அருகே நின்று கொண்டு வாசல் அருகே இருப்பானாம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் தேவாலயத்திற்கு சரியாக ஆராதனையிலே செல்கிறீர்களா? உங்களை நீங்களே சற்று ஆராய்ந்து பாருங்கள். இன்றைய நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி ஒரு ஆராதனை மாத்திரமே இருக்கிறது. அன்றைய நாளிலே இந்த மனிதன் தினந்தோறும் தேவாலயத்திற்கு செல்வானாம். ஜெப வேலையாகிய அந்த நேரத்திலே எவ்வளவோ தடைகள் இருந்திருக்கும், எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கும், ஆனாலும் அவன் சென்றிருந்தான் அல்லவா? நீங்கள் செல்கிறீர ஆராதனைக்கு செல்ல முடியாதபடி பல தடைகள் இருக்கிறது. நானே பலனற்று போய் காணப்படுகிறேன், நானே பாரத்தோடு இருக்கிறேன், என்னுடைய பாரம் என்னுடைய இருதயத்தை மிகவும் அது அழுத்துகிறதா இருக்கிறது, என்னால் போக முடியவில்லை என்று சொல்லி பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா?
இன்றைய நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள், தேவாலயத்துக்கு சென்று பாருங்கள். அந்த இடத்திலே உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த மனிதனை பார்க்கும்போது தேவாலயத்திற்கு எதற்காக சென்றார் தெரியுமா? அங்கு வருகிறவர்களிடத்திலே அவன் பிச்சை கேட்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அப்படியாக தான் பேதுருவும் யோவானும் அந்த இடத்திலே வந்தார்கள். அவர்கள் இந்த மனிதனை பார்த்து என்னை நோக்கி பார் என்று சொல்லி கூறினார்கள். உடனே இந்த மனிதன் அவர்களை பார்த்தான். பார்த்த உடனே இயேசுவின் நாமத்தினாலே வலது கையினாலே பிடித்து பேதுரு இந்த மனிதனை தூக்கி நிறுத்தினான். நிறுத்தின உடனே இந்த மனிதனுடைய கால்கள் பலன் கொண்டது. எனக்கன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் என் தேவன் என் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே இருக்கிறார். இயேசுவின் நாமம் என்ற வலது கை உங்களை எழுந்து நிற்க செய்ய போகிறது. நீங்கள் எதை பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மனிதன் அதற்கு முன்பாக எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான், காசுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். நீங்கள் கூட நினைக்கலாம், இவர்கள் எனக்கு பணம் கொடுத்தார்கள் என்றால், அல்லது இந்த தேவை சந்திக்கப்பட்டு விட்டால் எனக்கு எல்லாம் சரியாகிவிடும். இல்லையே, இல்லவே இல்லை. எது தேவையோ, பலனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு பாருங்கள். அவர் உங்கள் வலது கையை பிடித்து அவர் உங்களை எழுந்து நடக்க செய்வார். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசுவின் நாமம் உங்கள் அருகில் இருக்கிறது. இப்பொழுதே அந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பார். உங்கள் தொழில் பலனற்று போய் படுத்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என் தொழிலை பலப்படுத்துங்க என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்தை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக சப்பானியாய் 1 வருடம் 2 வருடம் அல்ல, 40 வருடமாய் சப்பானியாய் இருந்த அந்த மனிதனுடைய கால்கள் பலனடைய செய்த தேவன் உங்களுடைய கால்களையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய சரீரத்தையும் பலன் கொள்ள செய்வார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைய நாளிலே ஒப்புக் கொடுப்பீர்களா? தேவாலயத்திற்கு சரியாக சொல்லுவீர்களா? தேவாலயத்திற்கு சென்றது மாத்திரமல்ல, அதுபடி இயேசுவின் நாமத்தை நம்புங்கள். அந்த நம்பிக்கையிலே உங்களை அவர் பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னோடு கூட நீங்கள் இணைந்து இப்பொழுது செபிக்கிறீர்களா? ஒப்பு கொடுத்து செபித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள், விசுவாசியுங்கள். இன்றைக்கே என் தேவன் உங்கள் அருகிலே இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களை பலப்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசினீர் அல்லவா? தனது ஜனத்திற்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லி, ஆம், இப்பொழுதும் தேவ வார்த்தையை கேட்ட உம்முடைய தேவ ஜனமாகிய இவர்கள் எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி பலவிதமான எண்ணங்களோடு, சிந்தனைகளோடு, போராட்டங்களோடு, குழப்பங்களோடு இருக்கிற இவர்களை இயேசுவின் நாமத்தினாலே பலப்படுத்துங்க. இவர்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்திலே உம்முடைய ஆலயத்திற்கு கடந்து செல்லக்கூடிய இருதயத்தை, கடந்து செல்லக்கூடிய பலனை இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு நீங்க தாங்க ராஜாவே. அப்பா, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அல்லவா? அப்படியாக ஆலயத்தினுடைய வாசற்படியிலே இருந்த அவன் அதன் பிறகு பலனை பெற்றுக்கொண்ட பிறகு தேவாலயத்திலே அவர்களோடு கூட சென்றார் அல்லவா? அதே போல ஆண்டவரே அப்பா, இவர்களும் ஆண்டவரே அப்பா வேண்டிய பலத்தினால் நீங்க நிரப்புங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு வேண்டிய பலனை நீர் கொடுத்தீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜாவே. உம்முடைய ஆலயத்திற்கு இவர்கள் ஆண்டவரே அப்பா இருக்கிற ஆராதனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பங்கெடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு தமது ஜனமாகிய உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு அவர் பலன் கொடுத்து விட்டார். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கூட கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர். ஏதோ ஒரு பலகீனம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு காரணத்தினாலே சோர்ந்து போய் இருக்கிறீர்களா?
உங்களுக்கு பலனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட நாங்கள் ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளிலும் ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் ஒருவேளை தேசத்திற்காக ஜெபிக்க விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை நாங்கள் அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you.